ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பானெக் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத், காட்டன் கிளாத்தை வச்சு பேட்ச் வச்சு தைக்கிறது அந்த மாடலு. பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து 2 கிளாத் வந்து 2 எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சன்னமாக வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன இந்த கிளாத் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இது வந்து பைப்பிங் மாதிரி 2 அடித்து திருப்பிக்கலாங்க. சன்ன பைப்பிங் ஒன்று, அகலமான ஒன்று திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அகலமாக இருக்கிறதுல பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது இந்த ஷோல்டரில் எவ்வளோ அகலம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்கெல்லாம். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் போடுற வீடியோஸு. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரே அளவு வச்சு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங் மாதிரி நம்ம எடுக்கணும். பைப்பிங் மாதிரி நீடில் வச்சு திருப்பினோம்னா தான் வந்து இந்த மாதிரி அழகாக ஷேப் கிடைக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷோல்டர் கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி வரிசையாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பெருசாக சிறுசாக இருந்ததுன்னா அப்புறம் கடைசியில் வந்து நம்ம கட் பண்ணி அந்த பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ தைக்கிறேன் பாருங்கள். இப்போ தைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைப்பிங் மாதிரி அந்த எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பைப்பிங் மாதிரி கொஞ்சோண்டு கிளாத்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு பாருங்கள், அப்படியே நம்ம ஓரத்துலேயே வச்சு இப்படி தையல் போட்டுட்டு வரலாம். அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் லென்த்தியாக. இது ஒரு மாடலு, இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு மாடல் போடுறேன். என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீளமாக வச்சு இந்த கீழே வரைக்கும், அதாவது இடுப்பு வரைக்குங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சு தையல் போட்டுட்டு வரலாம். ஒரு தையல் போடலாங்க. மறக்காமல் இந்த கொஞ்சம் இந்த எல்லோ கலர் விடுறது வந்து இந்த பைப்பிங் மாதிரி தெரியறதுக்காக தான் இந்த எல்லோ கலர் விடுறது. ஸோ இந்த மாதிரி விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு நீளம் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பேக் சைடு பார்த்தா பாருங்கள், இந்த மாதிரி தான் தைச்சாச்சு பாருங்கள். தைச்சிட்டு இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து 2ஆவது நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்துட்டு. இப்போ நீட்டாக தைச்சிட்டோங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பின்னாடி திருப்பிக்கிங்க. அதாவது கீழேருந்து திருப்பினிங்கன்னா இப்போ இந்த அளவு வச்சு அந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, எண்டு அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு மேலே வரும்போது வந்து உங்களுக்கு கைக்கிட்ட வந்துடும், ஸ்லீவ் கிட்ட வந்துடும். ஸோ அந்த ஷோல்டருக்கு மட்டும் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துக்குங்க. எவ்வளோ ஒரு 2 இன்ச் இருக்குது பாருங்கள். இந்த 2 இன்ச் அளவு வந்து கீழேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ கீழே, அதாவது இடுப்புக்கிட்டேருந்து நீளமாக அப்படியே தையல் போடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில ஒரு மேலே ஷோல்டரில், ஏன்னா இது தைச்ச ப்ளவுஸு. ஸோ அதனால் கீழேருந்து நீங்கள் தையல் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு மாடல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து சாரீ வந்து டிசைன் ப்ளவுஸு, சாரீ வந்து ப்ளைன் கலரு. ஸோ அதே கலரில் வந்து நான் பேட்ச் எடுத்திருக்கேன் கிளாத்து. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அந்த சாரீ வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், இப்போ வந்து இந்த 2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டாங்களா, எக்ஸ்ட்ரா பாருங்கள் அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசிறு ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சின்னதாக வந்து கொஞ்சம் பைப்பிங் மாதிரி தைச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த பைப்பிங் பாருங்கள் இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு
நம்ம saree பின் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைட்லேருந்து அங்கேயும் அப்படி தான் இந்த எல்லோ கலர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த பீஸ் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் டிசைன் வச்சுட்டு இந்த சைடு வைக்கலைன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு இந்த பார்க்கறதுக்கு வந்து இந்த கிளாத்தை நம்ம வச்சுக்கலாம். இதுவே நம்ம 2 வரிசையாக வச்சாலும் நல்லா தான் இருக்குங்க. ஸோ நான் இப்போ வந்து 1 வருஷம் தான் வச்சிட்ருக்கிறேன். கரெக்டாக அந்த பார்க்கறதுக்கிட்ட ஷார்ப்பாக வச்சு அப்படி திருப்பிக்கலாம். இதுலேயும் பைப்பிங் மாதிரி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் 1/4 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து தைச்சிக்கணும். அந்த எண்டு வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே திருப்பி தையல் போட்டு மறுபடியும் அதை அப்படியே ரிவர்ஸில் அடிச்சிடணுங்க. அப்போ தான் வந்து பதியும் துணி. நம்ம பேட்ச்சு இந்த மாதிரிலாம் வைக்கிறத விட இந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும்போது பார்க்குறக்கு யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பேக் சைடு வந்து லெஃப்ட் சைடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் பாருங்கள், மிச்ச துணி இருக்குது இல்லைங்களா, இந்த பைப்பிங் பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பிசுரை மறைக்கிறதுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அமுத்தி வச்சு நமக்கு தையல் போடணும். அந்த தையல் தெரியாமல் பிசுறுன்னு தெரியாமல், பிசுறு லைட்டாக இருந்தாலும் அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீளமாக தையல் போடணும். பாருங்கள், இப்போது அந்த எல்லோ கலர் பைப்பிங் வந்து தெரியுது பாருங்கள், பைப்பிங் மாதிரி. இன்னும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாடல் போடுறேங்க ப்ளவுஸு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள். அந்த இடுப்பு வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் பைப்பிங் எடுத்துக்கணும். இந்த பிசுறு கொஞ்சம் ஏதாவது சைடில் தெரிஞ்சதுனாலும் லைட்டாக சிசர் வச்சு ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பீஸை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து மறுபடியும் மேலே வரைக்கும் அப்படியே தைச்சிட்டோம்னா ஒரே லைன்லேயே அந்த ஃபினிஷிங் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு வந்து இதே மாதிரி பீஸ் வச்சு நம்ம அப்படி தைச்சிக்கலாம். இதுலேயும் அப்படி தான் சைடில் எக்ஸ்ட்ரா எதாவது பீஸ் இருக்கான்னு இருந்துச்சுன்னா நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உள்ளே தள்ளி விட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கலாங்க. இது கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக தைச்சோம்னா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. மறுபடியும் அதே மாதிரி திருப்பி மறுபடியும் ரிவர்ஸில் அடித்தோம்னா இந்த சைடும் வந்து ஃபினிஷ் ஆகிக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டி பட்டியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு பாருங்கள் நான் இப்போ வந்து ஒயிட் கலர் பாசி எடுத்திருக்கேன். இந்த பாசி வந்து பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு அந்த பாசி வந்து சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஊசி நூல் போட்டு.
இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து முடிச்சு போட்டு ஒயிட் பாசி வச்சு தைச்சிக்கலாம். ஒயிட் பாசியும் வைக்கலாம், இல்லை கோல்டு கலரும் வைக்கலாங்க. பாருங்கள், மேலேருந்து வச்சுட்டு வரேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சென்டரில் டைமண்ட் ஷேப் வரும். நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து கரெக்டாக அழகாக தெரியுங்க. ஸோ பாருங்கள், 2 நாட் வச்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு பேட்டர்னோட இன்னொரு வீடியோ போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு இல்லைங்க?